வணக்கம் டீச்சர்ஸ். வெல்கம் டு கலைமான் கோச்சிங் சென்டர். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சைக்காலஜியை பார்க்கலாம். இனிமேல் வர வீடியோக்குள்ளே எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், கொஷின் டைப்பில் பார்க்கலாம். சரிங்களா? அதே மாதிரி கீழே வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், சரிங்க. பிடிஎஃப் நம்மள்கிட்ட இனிமேல் அவைலபிளாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு யூனிட் முடிய நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு பேமெண்ட் செலுத்திட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் வாங்கிய மாதிரி பார்த்துக்கலாம். ஒரு குறைந்த பேமெண்ட் தான். நான் அந்த லிங்கை, அதாவது அந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ் என்ன பண்ணுறேன், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். வாட் இஸ் த ஏஜ் குரூப் ஃபார் ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன் இன் இந்தியா? ஏஜ் குரூப் என்னென்னா பி. ஆப்ஷன் பி 3 to 6 வயது. ரொம்ப முக்கியமான கொஷின். இது வந்து யூனிட் 1 காணப்படுற ஃபஸ்ட்டு டாபிக். ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷனுக்கான அந்த மினிமம் ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா 3 to 6 வயது. ஆப்ஷன் பி. அடுத்து, விச் மெத்தட் இஸ் த மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் இன் ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன்? பார்த்திங்கன்னா ஸ்டோரி டெல்லிங், ப்ளே வே மெத்தட். எல்லாருக்கும் தெரியும், மற்றதெல்லாம் கிடையாது. சரிங்களா? அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ மேஜர் கோல் ஆஃப் ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன்? பார்த்திங்கன்னா டு டெவலப் பேசிக் லிட்ரஸி அண்ட் நியூமரசி. இதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பேசிக் லிட்ரஸி அண்ட் நியூமரசி. ஆப்ஷன் பி. மொத்தம் 100 கொஷின் இருக்குது இதில். நம்ம முடிந்த வரைக்கும் பார்க்கலாம். அது 50 கொஷின் பார்க்கலாம். மீதமுள்ள பார்த்தீங்கன்னா நம்ம பிடிஎஃபாக கொடுக்குறோம், எல்லாருக்கும் பே பண்ணி வாங்கிக்கலாம். சரிங்களா? யூனிட் வைஸாக பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம். ஒரு யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் 200 செலுத்தி வாங்கிக்கலாம். ஒரு யூனிட்டுக்கு ஒரு 700-800 கொஷின் வரும். அது நீங்கள் இப்போ ரெகுலராக நம்ம போட்டுருவோம், அந்த கொஷின் ஆன்சர் செஷன் போட்டுருவோம், எல்லாத்தையும் முடிச்சிடுவோம். நீங்கள் இப்போ இதை வாங்கினா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், 200 பேமெண்ட் செலுத்திட்டு வெயிட் பண்ணிங்கன்னா நான் க்ரியேட் பண்ண என்ன பண்ணலாம், ஒன்று ஒன்றா அனுப்பிடலாம். சரிங்களா? அடுத்து ரொம்ப முக்கியமான கொஷின் இது. த ஃபஸ்ட் ப்ரீ ஸ்கூல் அல்லது ப்ரீ ஸ்கூல் அல்லது ப்ளே ஸ்கூல், 2-3 பேர் கிண்டர் கார்டன் அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த வேர்ல்டு வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட். முதல்ல ப்ரீ ஸ்கூல் உருவாக்கியவர் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெடரிக் ஃபோர்பெயல். ஆப்ஷன் பி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், மாண்டசரி எஜுகேஷன் எம்ஃபசைஸ். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் வித்தின் லிமிட்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் லேர்னிங். இதுதான் சொல்லுது. இது மெமரைஸ் பண்ண பற்றி சொல்லலை, காம்படிட்டிவ் லேர்னிங்கை பற்றி சொல்லலை. இது என்ன சொல்லுதுன்னா, ஃப்ரீடமாக என்ன பண்ணணும், கற்றுக்கணும். அதே மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்ணணும், விரும்பி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுது மாண்டசேரி. இது மாண்டசேரி வந்து பிரைமரி எஜுகேஷன் ஒரு முக்கியமான அந்த மெத்தட், முக்கியமான நபர். அவங்க இந்தியாவுக்கு வந்திருக்காங்க, வந்து இந்த மாண்டசேரி சம்மந்தமான சில இதில் மாடல் எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ பிரின்சிபல் ஆஃப் ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன்? பார்த்திங்கன்னா கார்பரல் பனிஷ்மெண்ட். ரொம்ப பனிஷ்மெண்ட்லாம் கிடையாது கடினமாக. மற்றதெல்லாம் பார்த்துங்க, லேர்னிங் த்ரூ ப்ளே உண்டு, ஆக்டிவிட்டி பேஸ்டு உண்டு, சைல்டு சென்ட்ரிக் அப்ரோச். மற்றபடி இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்குறதுலாம் ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷனில் கிடையாது. அடுத்து, த அங்கன்வாடி சென்டர்ஸ் அண்டர் ஐசிடிஎஸ் ஸ்கீம் கேட்டர் டு. பார்த்திங்கன்னா ப்ரீ ப்ரைமரி சில்ட்ரன் அண்ட் மதர்ஸ். அது ஐசிடிஎஸில் தான் முக்கியமாக அங்கன்வாடி சென்டர்லாம் அமைக்கப்படுது. அந்த ஐசிடிஎஸில் தான் பார்த்திங்கன்னா சைல்டுக்கும் அந்த கர்ப்பமான பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய என்ன பண்ணுறது, உதவிகள் கொடுக்கப்படுது. இந்த ஐசிடிஎஸ் பார்த்திங்கன்னா அந்த ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன் ஒரு முக்கியமான பார்ட். அடுத்து, ஹூ டெவலப்டு கான்செப்ட் ஆஃப் கிண்டர் கார்டன்? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஃபோரேபிள். இந்த வெளிநாட்டு பேரை உச்சரிக்க கஷ்டமாக இருக்கும், அதை பார்த்துங்க. அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரோக்ராம் இன் இந்தியா இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் இயர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன்? பார்த்திங்கன்னா ஐசிடிஎஸ் ரொம்ப முக்கியம். இது மூலமாக தான் இயர்லி சைல்டு எஜுகேஷன் கொடுக்கப்பட்டது இந்தியாவில். அடுத்த, இசிசி ஸ்டாண்ட்ஸ் ஃபார், இது கேட்பாங்க கண்டிப்பாக. பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன். ரொம்ப முக்கியமான கொஷின். அடுத்த கேள்வி, அக்கார்டிங் டு NEP 2020 த ஃபண்டமெண்டல் ஸ்டேஜ் விச் இன்க்ளூட் ஏஜ் குரூப். பார்த்திங்கன்னா அந்த அதாவது 2020 அந்த நேஷ்னல் பாலிசி, எஜுகேஷன் பாலிசி படி பார்த்திங்கன்னா 3 to 8 தான் என்ன சொல்கிறாங்க, அந்த ஃபண்டமெண்டல் ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க. முக்கியமான கேள்வி இது. அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ கீ ஃபீச்சர் ஆஃப் த ப்ரீ ப்ரைமரி கரிக்குலம்? பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டி அண்ட் தீம் பேஸ்ட் லேர்னிங். டெக்ஸ்ட் புக் கிடையாது, ஃபார்மல் அசஸ்மெண்ட்லாம் கிடையாது, ஹோம்ஒர்க்லாம் கிடையாது. ஆக்டிவிட்டி அண்ட் தீம் பேஸ்ட். அடுத்த கொஸ்டின்,
In pre-primary education, play is important because it encourages holistic development. Play இந்த விளையாடுறது, எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுறது, ஒன்றா சேர்ந்து விளையாடுறது, அதெல்லாம் என்ன ரொம்ப முக்கியமான பகுதி. இது பார்த்திங்கன்னா it encourages holistic development. ஆப்ஷன் சி. அடுத்து, the role of a pre-primary teacher is primarily to facilitate learning through activities. இது ரொம்ப முக்கியம். இதுதான் அந்த ப்ரீ-பிரைமரி டீச்சரோட முக்கியமான பணி. ஆக்டிவிட்டி மூலமாக கற்றுக் கொடுக்கறது. அடுத்து, விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ டொமைன் டெவலப்மெண்ட் இன் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன். நாட்டுன்னு கேட்டிருக்காங்க. எக்கனாமிக்கல் இது கிடையாது. ஃபிசிக்கலாக அவங்கள டெவலப் பண்ணுறது, எமோஷனலாக டெவலப் பண்ணுறது, சோசியலாக டெவலப் பண்ணுறது இருக்கும். ஆனால் எக்கனாமிக்கலாக குழந்தைகளை டெவலப் பண்ண முடியாது. நாட்டுன்னு கேட்டிருக்காங்க, பார்த்துங்க. ஆப்ஷன் சி. அடுத்து, த ஐடியல் ஸ்டூடெண்ட் ரேஷியோ இன் பிரைமரி கிளாஸஸ் அஸ் பர் நாம் பார்த்திங்கன்னா, இது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னு நினைக்கிறேன். அது 20 மாணவர்களுக்கு ஒரு டீச்சர். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. பார்த்துங்க, 20 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர். அடுத்த கொஸ்டின், த ஃபொரேபிள் கிண்டர் கார்டன் சிஸ்டம் ஃபோக்கஸ் ஆன் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நேச்சர் அண்ட் ஃப்ரீ பிளே. நேச்சர் அண்ட் ஃப்ரீ பிளே. ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, எ கீ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அ குட் ப்ரைமரி டீச்சர் பார்த்திங்கன்னா பேஷன் அண்ட் க்ரியேட்டிவாக இருக்கணும். குழந்தைகளை கையாளும் போது ரொம்ப பொறுமையாக என்ன பண்ணணும், க்ரியேட்டிவாக இருக்கணும். ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் ஹெல்ப்ஸ் சில்ட்ரன் டு பார்த்திங்கன்னா ட்ரான்சிஷன் ஸ்மூத்லி இன்ட்டு ஃபார்மல் ஸ்கூலிங். அதாவது ப்ரைமரி ஸ்கூலில் ப்ரீ பிரைமரி முடித்ததுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணுறாங்க, ஃபார்மல் ஸ்கூலுக்கு போகிறாங்க. அதாவது என்ன பண்ண ப்ரைமரி எஜுகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்மூத்தாக ட்ரான்சிஷன் பண்ணுறது தான் முக்கியமான பணி. எதுக்குன்னா ப்ரீ பிரைமரி எஜுகேஷனுக்கு. விச் ஒன் இஸ் அ டெவலப்மெண்ட்லி அப்ராப்ரியேட் ஆக்டிவிட்டி ஃபார் ப்ரீ பிரைமரி சில்ட்ரன் பார்த்திங்கன்னா குரூப் ஸ்டோரி டெல்லிங். ஆப்ஷன் பி. அதே பார்த்திங்கன்னா இந்த சைக்காலஜியை பொறுத்தவரை நீ இங்கிலீஷில் அப்ரோச் பண்ணது புரிஞ்சுங்க. தமிழில் படிக்காட்டினாலும் அதை இங்கிலீஷில் முயற்சி பண்ணி எனக்கு படிக்க ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்கில் இஸ் டெவலப்ட் த்ரூ ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் பார்த்திங்கன்னா சோசியல் அண்ட் மோட்டார் ஸ்கில். ஆப்ஷன் சி. அடுத்து, விச் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் கிராஸ் மோட்டார் ஆக்டிவிட்டி ஃபார் ப்ரீ பிரைமரி சில்ட்ரன் பார்த்திங்கன்னா ரன்னிங் அண்ட் ஜம்பிங். இது வந்து கிராஸ் மோட்டார் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, ப்ரீ பிரைமரி கரிக்குலம் ஷுட் ஃபோக்கஸ் மோர் ஆன் எக்ஸ்பிரிமெண்டல் அண்ட் ஜாய்ஃபுல் லேர்னிங். எக்ஸ்பீரியன்சல் அனுபவித்து உங்களை அனுபவிக்க வைக்கிறது. அதே மாதிரி ஜாய்ஃபுல்லான ரொம்ப சந்தோஷமாக கற்றுக் கொடுக்குறது. அவங்கள போட்டு கஷ்டப்படுத்தக்கூடாது, அந்த மாதிரி இருக்கும். விச் டாக்குமெண்ட் எம்பாசைஸ் இசிசி இன் இந்தியாஸ் எஜுகேஷன் பாலிசி பார்த்திங்கன்னா நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020. இது எதை எம்பசைஸ் பண்ணுதுன்னா அந்த இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷனை எம்பசைஸ் பண்ணுது. இந்த கான்செப்ட் முக்கியம். லேர்னிங் பை டூயிங் இஸ் அ பிரின்சிபல் ஃபாலோட் இன் பார்த்திங்கன்னா ப்ரீ பிரைமரி எஜுகேஷன். அடுத்து, ப்ரீ பிரைமரி கிளாஸ் ரூம் ஷுட் பி பார்த்திங்கன்னா லைவ்லி அண்ட் சைல்ட் ஃப்ரெண்ட்லி. ரொம்ப கலர்ஃபுல்லான பிக்சரு, நல்ல பெயிண்டிங், அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரக்சராக இருக்கணும். அடுத்து, ஸ்டோரி டெல்லிங் ஹெல்ப்ஸ் ப்ரீ பிரைமரி லேர்னர்ஸ் இன் டெவலப்பிங். ஸ்டோரி டெல்லிங் மூலமாக அவங்க என்ன டெவலப் பண்ணிக்கிறாங்கன்னா ஆப்ஷன் பி, லிசனிங் அண்ட் லாங்குவேஜ் ஸ்கில் ரொம்ப முக்கியம். ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப முக்கியம் ப்ரீ பிரைமரி எஜுகேஷனில். டீச்சர் சொல்லிக் கொடுப்பாங்க, அது மூலம் என்ன பண்ணாங்க, எப்படி லிசன் பண்ணுறாங்கன்னு அனலைஸ் பண்ணுவாங்க. அடுத்து, மேஜர் அப்ஜெக்டிவ் ஆஃப் இசிசிஇ இஸ் டு பார்த்திங்கன்னா ப்ரொமோட் ஓவரால் டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்கூல் ரெடினஸ். ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களை என்ன பண்ணணும், டெவலப் பண்ணுறது தான் அந்த இசிசியுடைய முக்கியமான அப்ஜெக்டிவ். அடுத்த கொஸ்டின், டாய்ஸ் அண்ட் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் இன் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் ஷுட் பி சேஃப் அண்ட் கலர்ஃபுல் அதே மாதிரி ஏஜ் அப்ராப்ரியேட்டாக இருக்கணும். த கான்செப்ட் ஆஃப் ரெடினஸ் ஃபார் ஸ்கூல் இன்க்ளூட்ஸ். இந்த ரெடினஸ் ஸ்கூல் எதை இன்க்ளூட் பண்ணால் ஃபிசிக்கலாக டெவலப் ஆகணும், மென்டலாக டெவலப் ஆகணும், சோசியலாக என்ன பண்ணணும், டெவலப் ஆகணும். ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த மோஸ்ட் சூட்டபிள் அசஸ்மெண்ட் டெக்னிக் இன் ப்ரீ பிரைமரி கிளாஸஸ் பார்த்திங்கன்னா அப்சர்வேஷன், அனலிட்டிக்கல் ரெக்கார்ட்ஸ். அப்சர்வ் பண்ணுறது அது என்ன பண்ணுறது, அவங்கள அப்சர்வ் பண்ணுற திறனை அதிகரிக்கிறது தான் ப்ரீ பிரைமரி எஜுகேஷனுடைய முக்கியமான ஒரு அங்கம். அடுத்து, வாட் இஸ் த ஃபோக்கஸ் ஆஃப் இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன். ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் ஆஃப் சைல்டு. ஒன்லி ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் இல்லை, காக்னிட்டிவ் மட்டும் இல்லை, லாங்குவேஜ் இல்லை, ஒட்டுமொத்தமாக என்ன பண்ணணும், டெவலப் பண்ணணும்.
அடுத்து ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 பார்த்தீங்கன்னா எந்த ஏஜ் குரூப்பை கவர் பண்ணுதுன்னா 6 to 14. Which of the following agencies is responsible ECE implementation in India? பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட், ஆப்ஷன் டி. அடுத்து in a ப்ரீ பிரைமரி செட்டிங் evaluation is meant to understand individual growth and learning style. மற்ற ஆப்ஷன்லாம் படித்து பார்த்தா தெரியும், உங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். அடுத்து சைல்டு சென்ட்ரிக் கரிக்குலம் இன் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் மீன்ஸ் டிசைனிங் ஆக்டிவிட்டீஸ் as per children's interest and abilities. The term readiness in school readiness does not include financial readiness. மற்றெல்லாம் 3 வரும். இது ரொம்ப முக்கியமான கேள்வி, பார்த்துங்க. எமோஷனல், இன்டெலெக்சுவல், ஃபிசிக்கலாக என்ன பண்ணணும், ரெடி பண்ணணும். பெஸ்ட் வே டு இன்ட்ரடியூஸ் நம்பர்ஸ் இன் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் இஸ் த்ரூ காங்கிரட் ப்ராஜெக்ட் மற்றும் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் மூலமாக என்ன பண்ணலாம், ஷோ பண்ணி அவங்களுக்கு அந்த நம்பர்ஸை கற்றுக் கொடுக்க, அதாவது நம்பரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு இந்த காங்கிரட் ஆப்ஜெக்ட் மற்றும் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் மூலமாக சொல்லிக் கொடுக்கலாம். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ பிரின்சிபல் ஆஃப் இசிஇ? பனிஷ்மெண்ட் பேஸ்ட் டிசிப்ளின் கிடையாது. பிளேயருக்கும் சைல்டு சென்ட்ரல் லேர்னிங் இருக்கும், இன்க்ளூசிவிட்டி இருக்கும், மற்றது இருக்காது. அடுத்து வாட் ஷுட் பி த ரோல் ஆஃப் பேரண்ட்ஸ் இன் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன்? பார்த்திங்கன்னா ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் அண்ட் சப்போர்ட். அடுத்து விச் physiologist is best known for his theory of cognitive development relevant to primary education? பார்த்திங்கன்னா ஜியன் பியாகட். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. Which stage of Piaget theory aligns with the pre-primary age group? பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொன்னார்னா ப்ரீ ஆப்ரேஷனல் அப்படிங்கிற தியரியை சொன்னார் இந்த பியாகட். அதை பார்த்துங்க, பியாகட் சொல்லியிருப்பார். இந்த ப்ரீ ஆப்ரேஷனல் அந்த ஒரு முக்கியமான அந்த ஸ்டேஜ் தியரி பார்த்தீங்கன்னா பியாகட் தியரி. இது ப்ரீ பிரைமரி ஸ்கூலில் சொல்கிறாரு. A well occupied pre-primary class must include இதெல்லாம் இருக்குன்னா, அதாவது சார்ட், டாய்ஸ், ஸ்டோரி புக் அண்ட் ப்ளே ஏரியா, ஆப்ஷன் பி. அடுத்து ஒன் மேஜர் பெனிஃபிட் ஆஃப் ப்ளே இன் இயர்லி சைல்ட்ஹுட் இஸ் இட் டெவலப்ஸ் எமோஷனல் அண்ட் சோஷியல் ஸ்கில்ஸ், ஆப்ஷன் பி. அடுத்து ப்ரீ பிரைமரி லேர்னர்ஸ் லேர்ன் பெஸ்ட் த்ரூ பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன். புதுசாக கற்றுக்கிற மூலம் என்ன பண்ணுறாங்க, நிறைய கற்றுக்குறாங்க. அடுத்து an important function of story telling in pre-primary education is to develop moral values and language skill. ஸ்டோரி டெல்லிங் பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் என்ன பண்ணுது, டெவலப் பண்ணுது. அடுத்த கொஸ்டின், which type of development is most supported by rhymes and songs? பார்த்தீங்கன்னா language development. அடுத்து the term ECCE in NEP 2020 refers to பார்த்தீங்கன்னா early childhood care and education. அடுத்து which among the following is a component of fundamental literacy and numeracy early education? பார்த்தீங்கன்னா ரீடிங் ரெடினஸ், அதே மாதிரி நம்பர் சென்ஸ். த ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜ் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 பார்த்தீங்கன்னா சொல்லுதுன்னா இவங்க மொத்தம் 5 வருஷம் சொல்கிறாங்க. 3 ப்ரீ ஸ்கூல், அதே மாதிரி 1வது 2வது 5 வருஷத்தை என்ன சொல்கிறாங்க, ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க. முக்கியமான கேள்வி இது. வாட் இஸ் த ஃபோக்கஸ் ஆஃப் த ஃபண்டமெண்டல் லிட்டரரி அண்ட் நியூமரசி மிஷன் அண்டர் NEP 2020? எதை சொல்லுதுன்னா பேசிக் ரீடிங் அண்ட் ரைட்டிங் அரித்மெட்டிக் ஸ்கில் ஃபார் ஏர்லி லேர்னர்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீழே மொத்தம் 100 கொஷின் இருக்குது. தேவைப்படுறவங்க என்ன பண்ணிக்கங்க, நீங்கள் இது பண்ணி வாங்கிக்கலாம், ஏதாவது பேமெண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கான டிஸ்கிரிப்ஷன், அதாவது அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், சரிங்களா? மொத்தமே இந்த ஒவ்வொரு யூனிட்டுக்கு ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு யூனிட்டுக்கு சீக்கிரம் என்ன பண்ண விரைவாக முடிச்சிடலாம், சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.